Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Sense Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ்லாம் ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி எங்கே பை அண்ட் செல்ஸ் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஓன் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அது என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட். ஓகேங்களா? அதுதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்ஸை வந்து கொடுக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்மளோட ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து கேட்டுக்கலாம். அது இல்லாமல் நம்ம ஆஃபர் வந்து போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஆஃபர் வந்து இப்போ பொங்கல் ஆஃபர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு நைட்டு வந்து ஆஃபர் வந்து முடிஞ்சிடும். நாளைக்கு நைட்டு வந்து ஆஃபர் வந்து எல்லாமே வந்து ஃபினிஷ் ஆயிரும். ஸோ ரெக்கார்டிங் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 2,999 இருந்தது. ஸோ இப்போது 1,999 இருக்குது. ஓகேங்களா? ஸோ 1,999 வித் டிஸ்கார்ட் சப்போர்ட்டோட 1,999 இருக்குது. ஸோ லைவ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா 6,999க்கு இருக்குது வித் டிஸ்கார்ட் சப்போர்ட்டோட லைவ் கிளாஸ். ஓகேங்களா? ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு வந்து ஃபர்தராக என்ன கொஸ்டின் வேணாலும் கேட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு யூரோஎஸ்டி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி யூஎஸ்டி கேடு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு 4 கரன்சி பேர்ஸ் நான் போட்டிருந்தேன். ஓகேங்களா? ரீசெண்டாக. ஸோ அது எப்படி ஆக்டிவாக இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த சப்ளை தான் சொல்லியிருந்தேன். இந்த சப்ளைலேருந்து செல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே ஐக்கானில் லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ போய் பார்த்துருங்க. ஸோ இதில் ரீஃபைன்மெண்ட்டில் மார்க்கெட் வந்ததும், அதாவது 4 ஹவர் சப்ளை நம்ம எடுத்திருந்தோம். ஸோ ரீஃபைன்மெண்ட் வந்ததும் கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து போய்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ நமக்கு இங்கே ஃபஸ்ட்டு ரீஃபைன்மெண்ட்டு வந்துருச்சு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 5 மினிட்டுக்கு போகிறோம். ஸோ 5 மினிட்டில் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. சரிங்களா? எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வந்து ஹையை கிரியேட் பண்ணிடுச்சு. ஹை பிரேக் பண்ணல, லோ பிரேக் பண்ணல, எகைன் போய் ஒரு ஹையை கிரியேட் பண்ணிடுச்சு, ஒரு நியூ ஹையை கிரியேட் பண்ணிடுச்சு. சரிங்களா? ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை நான் இந்த மூமெண்ட்டை நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா நமக்கு இது சோச்சா சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ நமக்கு இங்கே வந்து நியூ சோச் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு ஸ்விங்குன்றது பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்விங்காக இருக்குது. ஓகேங்களா? அப்போது நம்ம என்ன பண்ணுவோம், 15 மினிட்ஸில் போவோம். ஓகேங்களா? ஸோ ஒரு சின்ன ட்ரிக்கு தான். ஸோ 15 மினிட்ஸில் நமக்கு இங்கே சப்ளை வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு மேலே எங்கேயாவது சப்ளை இருக்கான்னு பாருங்கள். எங்கேயுமே சப்ளை இல்லை. அப்போ கண்டிப்பாக இந்த சப்ளை ஒர்க் ஆகுறது ஹைலி சான்ஸு இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே. இங்கே இந்த இடத்துல நான் என்ன பண்ணிட்டேன், டைரெக்டாக வந்து என்ட்ரி வந்து போயிட்டேன். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து நான் எப்பயுமே என்ன சொல்கிறேன்னா, ஸ்ப்ரெட்டுக்கும் அது இல்லாமல் என்ட்ரிக்கு கொஞ்சம் கீழே வந்து போடுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஓகேங்களா? ஆக்சுவலாக இங்கே இருந்தது என்னோட என்ட்ரி. ரொம்ப ஸ்னைப்பராக வந்து ட்ரிகர் பண்ணிவிட்டு டிபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோவில் வந்து கொடுத்துருந்தேன் டிபி. ஏன் இந்த லோவில் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இப்போ 4 ஹவர் வந்து இந்த சப்ளையில் எடுத்துருச்சு, டச் ஆயிடுச்சு, மிட்டிகேஷன் பண்ணிவிட்டு எகைன் மிட்டிகேஷன் பண்ணி கீழே வந்திருக்கு. அப்போது இந்த சப்ளைக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுத்து இது பிரேக் பண்ணலாம். ஓகேங்களா? சான்ஸ் இருக்குது, ஹை பிரேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நமக்கு இந்த லோ பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம கான்ஃபிடென்ட்டாக செல் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த லோ பிரேக் ஆகிற வரைக்கும் நம்ம இங்கேருந்து சின்ன சின்ன ட்ரேட்ஸ் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதான் பிளான் பண்ணி இங்கேருந்து ஒரு சின்ன ட்ரேடு போட்டுட்டேன். ஸோ நமக்கு இந்த லெவல் பிரேக் ஆனால் தான் ஒரு கான்ஃபிடென்ட்டாக மூவ் ஆகிறதுக்கான ஒரு சிக்னல். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து இங்கே வந்து ட்ரிகர் ஆகிட்டு நமக்கு இந்த இடத்துல டிபி வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து யூஎஸ்டி கேடில் பார்த்தீங்கன்னா $234 வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அதே நாளில் நம்ம கோல்டில் 2 என்ட்ரி வந்து போயிருந்தோம். $106 ஒன்று, அப்புறமா $380 வந்து நம்ம ப்ராஃபிட் வந்து பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அந்த கோல்டு பார்க்க வேணாம், அது ஒரு சின்ன ஸ்கேல்பிங் மெத்தட். அது வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, நான் இப்போது பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதை பற்றி பேச வேணாம். ஓகேங்களா? ஸோ ஏயுடி யூஎஸ்டி பார்த்தீங்கன்னா
நமக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து லாஸ் வந்து ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஒரு நியூஸ் டைமில் கொஞ்சம் நமக்கு பிரேக் ஈவன் பண்ணாமல் விட்டு கொஞ்சம் ஸ்ப்ரெட்டும் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் நமக்கு கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு. ஸோ அன்னைக்கு மட்டும் நம்ம இவ்வளோ லாஸ் ஆனாலும் ஒரு $342 வந்து நம்ம ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து பண்ணி தான் வச்சுருந்தோம். ஓகேங்களா? ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ட்ரேடு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு பேட் டே. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு ஓவராலாக லாஸ் வந்து நடந்துடுச்சு எனக்கு. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா $317 வந்து எனக்கு வந்து லாஸ் இன்னைக்கு மட்டும். ஓகேங்களா? ஸோ நானும் கவர் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரேட்லாம் போட்டேன். இன்னும் ப்ராசஸிங்கில் தான் இருக்குது. இன்னைக்கு நைட்டுக்குள்ளே ஓவராலாக கவர் பண்ண முடிஞ்சால் கவர் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ 317 அதாவது $317 வந்து லாஸ் டுடே. ஸோ இன்னும் டே முடியறதுக்குள்ளே கொஞ்சம் ட்ரேட்ஸ் வந்து பண்ணி ஓவராலாக இப்போ எனக்கு என்ன டார்கெட்னா ப்ராஃபிட் பண்ணக்கூடாது. இன்னைக்கு என்னோட லாஸை பிரேக் ஈவன் பண்ணணும். இதுதான் வந்து என்னோட டார்கெட் டுடே. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இந்த வீக் என்ன ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 3000 சம்திங் இருந்தது. ஸோ இப்போது இந்த 2 டேஸில் கொஞ்சம் லாஸ் வந்து கொஞ்சம் ஹெவி ஆயிடுச்சு. அதனால் $2882 வந்து நம்ம இந்த வீக், அதாவது இந்த வீக் கிடையாது, லாஸ்ட் வீக். ஓகேங்களா? அதில் வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மந்த் முடியும் போது கொஞ்சம் ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஓகே. யூரோஎஸ்டி பார்த்தலாம் ஃபஸ்ட்டு. யூரோஎஸ்டி ஒன்றும் இல்லை, நமக்கு வந்து இந்த சப்ளையில் கன்ஃபர்ம். இது ஆக்சுவலாக நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. ரீசன்ட் யூரோஎஸ்டி வீடியோ இருக்கும். ஓகேங்களா? ஒரு 4 கரன்சி பேர் சம்திங் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லைனா யூரோஎஸ்டி லாஸ்ட் வீடியோ போய் பார்த்துருங்க. ஸோ நமக்கு வந்து செல்லிங் இங்கே மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ட்ரை பண்ணி செல்லிங் வந்து போகலாம். ஸோ 15 மினிட்ஸில் ரீஃபண்ட்மெண்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். 15 மினிட்ஸில் ரீஃபண்ட்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ 3 ரீஃபண்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இந்த சப்ளை எடுக்கிறதுக்கு பதிலாக நல்லா ஜூம் பண்ணி காட்டிடுறேன். இந்த சப்ளை எடுக்கிறதுக்கு பதிலாக ஓவராலாக இந்த சப்ளை எடுத்துக்கிறது பெட்டர். ஓகேங்களா? ஓகே. நமக்கு ஒன்றும் இல்லை, இந்த ரீஃபண்ட்மெண்ட்டில் மார்க்கெட் உள்ளே வந்துட்டோன்னா 5 மினிட்ல செல் போக வேண்டியதுதான். ஓகேங்களா? செல் நம்ம ஹோல்டு பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா லோ வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இன்னொரு டைம் வந்து அனலைஸ் பண்ணிடலாம், லோ வரைக்கும் போயிருமா அப்படின்ட்டு. ஸோ எப்படின்னா ஒரு சின்ன ட்ரிக் இல்லை, நார்மலாக எல்லோரும் பண்ணுறது தான். நீங்கள் ஒரு லோ போச்சு, ஒரு ஹை போச்சு அப்படின்னா ஒரு ஹரிசாண்டல் போட்டுக்குங்க. ஹையர் டைம் ஃப்ரேம் போயிருங்க. ஹையர் டைம் ஃப்ரேம் போயிட்டு எதுலையாவது மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணுதான்னு பாருங்கள். மிட்டிகேட் பண்ணுற இடத்துல ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுங்க. இதுவும் ஸ்ட்ரக்சர் தான். இது ஒரு கன்சல்டேஷன் மாதிரி இருக்குது. ஸோ இது ரெண்டுமே பிஓஎஸ். அப்போது இந்த ஹைக்கு உள்ளே நடந்திருக்கு, ஆனால் இந்த ஹை வேலிட் கிடையாது. இந்த ஹை வேலிடா அப்படின்னு பார்க்குறதுக்கு டெய்லி டைம் ஃப்ரேம் போனோம்னா பார்த்துடலாம். அப்போ இது பிஓஎஸ், இது சோச்சு. அப்பயும் நமக்கு வந்து எந்த ஒரு டிமாண்ட் மிட்டிகேஷன் நடக்கலை. ஃபேர் வேல்யூ கேப் கூட எடுக்கல 4 ஹவரில். சரி, டெய்லி டைம் ஃப்ரேமில் ஃபேர் வேல்யூ கேப் கூட இங்கே தான் இருக்குது. ஃபேர் வேல்யூ கேப்பும் எடுக்கல. அப்போது மார்க்கெட் வந்து இங்கேருந்து மேலே திரும்புதுன்னா இப்போ செல்லிங்க்கு ப்ரெஷர் வந்து ஜாஸ்தி தான். செல்லிங்க்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். நமக்கு என்டிஸ்மெண்ட் பக்காவாக இருக்குது. நமக்கு இதில் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா லோ வரைக்கும் அடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அது மிஸ் ஆகுது அப்படின்னா இந்த சப்ளையில் நம்ம வந்து செல்லிங் அடித்தோம்னா இந்த லோ வரைக்கும் அடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ கோல்டில் டுடே இன்னைக்கு ஒரு பேட் டே எனக்கு. ஓகேங்களா? அது கவர் பண்ணிடலாம். அந்த மிட் நைட்டுக்குள்ளே கவர் பண்ணி ஸ்டேட்டஸ் போடுறேன். ஓகேங்களா? பார்க்கலாம் இன்றைக்கி மிட் நைட்குள்ளே கவர் பண்ணுறேனா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சரி, ஓகே.
இந்த ஒரு சப்ளை வந்து இருக்குது ஓகேங்களா. லாஸ்ட் வீடியோவில் இதுதான் சொல்லியிருந்தேன். இந்த சப்ளை தென் மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளை இது வந்து சொல்லியிருந்தேன் ஓகேங்களா. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரீம்லேருந்து செல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, இந்த சப்ளைலேருந்து செல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடையில வந்து மார்க்கெட் வந்து இந்த சப்ளைல இருந்தது. ஸோ இந்த சப்ளைல மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளிப் பண்ணுவான் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஐடியா இருந்தது. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல 2 ஸ்கேல்ப் என்ட்ரி போட்டு கொஞ்சம் இன்னைக்கு பண்ண லாஸை கொஞ்சம் ஒரு ஓவராலாக ஒரு ஆஃப் ஆஃப் த ப்ரைஸை வந்து நான் ஆஃப் ஆஃப் த ப்ராஃபிட்ஸை வந்து நான் கவர் பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஸோ என்ன நடந்துச்சுன்னா, இந்த சப்ளை வந்து மிட்டிகேஷன் ஆச்சா. இந்த சப்ளை மிட்டிகேஷன் ஆனதுக்கு 15 மினிட்ஸில் ஒரு இந்த இடத்துல ஸ்வீப் பண்ணி நமக்கு சோச் வந்து பண்ணிடுச்சு ஓகேங்களா. சோச் பண்ணிடுச்சு. ஸோ இன்னொரு கன்ஃபர்மேஷனுக்கு இந்த லோ பிரேக் பண்ணியிருக்கு. ஓகே, அப்போ மார்க்கெட் கீழே போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ இந்த லோ பிரேக் ஆனவுடனே மார்க்கெட் வந்து நல்லா கீழே போவான் அப்படின்ட்டு ஒரு பிளானில் என்ன பண்ணிட்டேன், கீழே செல் போகலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் வந்து பண்ணியாச்சு. ஸோ நமக்கு 15 மினிட்ஸில் இந்த இடத்துல சோச்சு ஓகேங்களா. அப்போது இந்த லோவில் நமக்கு பிஓஎஸ் ஓகேங்களா. இந்த லோவில் பிஓஎஸ். அப்போ சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சப்ளை ஓகேங்களா. ஸோ இங்கே நான் செல் போகலை ஓகேங்களா. ஓகே, இது இந்த இடத்துல பிஓஎஸ் ஓகேங்களா. இது பிஓஎஸ். ஸோ இந்த லோ பிரேக் ஆகட்டும், அப்புறமா நம்ம ஏதாவது பிளான் பண்ணிக்கலாம். எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லை இங்கேருந்து செல் ஆகும், இந்த சப்ளைலேருந்து செல் ஆகும்னு கான்ஃபிடென்ட் இல்லை. ஸோ இந்த இடத்துல செல் ஆனதுக்கப்புறம் ஓகே கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவே செல் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி போனேன். ஏன்னா ஸ்ட்ரக்சர் பெருசாகிடுச்சு. ஸோ ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி போயிட்டு இந்த ஸ்ட்ரக்சரில் பாருங்கள் சப்ளை எங்கே வந்து இருக்குது. இது ஒரு வேலிடாக ஒரு சப்ளை இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் அப்படின்னு கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துலையும் பார்த்து செல் போகணும் அப்படின்ட்டு ஒரு பிளானில் இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்த்தேன். ஆனால் என்ன பண்ணிடுச்சு, 1 ஹவரில் கன்ஃபர்மேஷன் பார்த்தோமா. ஸோ 15 மினிட்ஸில் இந்த இடத்துல சப்ளை இருக்குது ரீஃபண்ட்மெண்ட்டு. அதனால என்ன பண்ணுறோம், 5 மினிட்ல ஸ்வீப் பண்ணி இங்கே பாடி க்ளோஸ் இந்த இடத்துல சோச் வந்து பண்ணிட்டான். ஸோ பாடி க்ளோஸே வந்து நடந்துருச்சு ஓகேங்களா. இங்கே பாடி க்ளோஸ் நடந்ததுக்கப்புறம் இன்டிஸ்மெண்ட் இல்லை, இருந்தாலும் செல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு இந்த இடத்துல என்னோட ட்ரேடை வந்து நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். எஸ்எல் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வச்சிட்டேன். ஸோ மார்க்கெட் வந்து ட்ரிகர் பண்ணிட்டு கொஞ்சம் மூவ்மெண்ட் இருந்துட்டு அப்புறம் மார்க்கெட் வந்து மேலே போயிட்டான். ஸோ நமக்கு வந்து எஸ்எல் வந்து ஹிட் ஆயிடுச்சு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், இந்த ஹையை எடுத்துட்டான் ஓகேங்களா. இந்த ஹையை எடுத்துட்டான், இந்த லோவை எடுத்துட்டான். ஸோ நமக்கு இந்த சப்ளை எடுத்தனால 5 மினிட்ல போகிறோம். இங்கே இருக்கக்கூடிய சப்ளை ஃப்ளிப்பு ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் எடுத்துடலாம். ஸோ இந்த சப்ளை எக்ஸ்ட்ரீம் ஓகேங்களா. ஸோ இதில் செல் பண்ணால் இந்த லோ வரைக்கும் தான், இந்த லோவே அதிகம் தான், இந்த லோ வரைக்கும் பண்ணிக்கிட்டால் பெட்டர் ஓகேங்களா. ஆனால் என்னோட ஒரு சஜஷன் பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளை ஒர்க் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் இந்த சப்ளையில் என்ட்ரி வந்து போகலாம். லாஸ் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கவர் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. லாஸ் ஆகுது அப்படின்ட்டு ட்ரேட் பண்ணாமல் பயந்துக்கிட்டு இருந்தோன்னா நம்ம இந்த ட்ரேடிங்க்கே லாக்கி கிடையாது. நம்ம பண்ணணும், தைரியமாக அடிக்கணும் என்ட்ரியா ஓகேங்களா. ஸோ பயந்துட்டு இருந்தோம்னா இந்த பிஸ்னஸில் நம்ம சம்பாதிக்க முடியாது. ஸோ இங்கேருந்து எகைன் கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம வந்து செல் பண்ண முடியும். ஸோ இது ஒரு நியூயார்க் செஷன்ஸில் தான் இந்த மாதிரி ஒரு மெத்தட் நடந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த சப்ளைஸ் 2 சப்ளைஸ் ஒர்க் ஆகிறதுக்கு ஹைலி சான்ஸ் வந்து இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல இந்த சப்ளையில் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் என்ட்ரி வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. பரவாயில்ல, ஒரு ஸ்னைப்பர் என்ட்ரி சூப்பர். 1:7 வந்து பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக மேலே இருக்கக்கூடிய சப்ளை இந்த சப்ளை போட்டிருந்தாங்க. ஸ்னைப்பராக எடுத்து ஒரு 1:7 வந்து டிபி எடுத்திருந்தாங்க.
சூப்பராக எடுத்திருந்தாங்க. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் மூமெண்ட் இங்கே தான் இருக்குது. ஓகே. நம்ம இங்கே 5 மினிட்ல எடுத்த சப்ளை வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ 1 மினிட்ல பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் கொடுத்து ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஸோ நமக்கு இங்கே கன்ஃபர்மேஷன் கொடுத்து நமக்கு ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஸோ மிட் நைட் மார்க்கெட் அப்படின்றனால நம்ம என்ட்ரி வந்து போகலை. ஓகேங்களா? என்ட்ரி போகாதனால நம்ம கொஞ்சம் எஸ்கேப் ஆகிட்டோம். ஸோ நமக்கு 5 மினிட்ல மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பாடி க்ளோஸ் பண்ணிருச்சு. ஓகேங்களா? இந்த இடத்துல பாடி க்ளோஸ் பண்ணனால நம்ம இனிமேல் வந்து என்ட்ரி வந்து போக மாட்டோம். ஸோ செல் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளைல தான் நெக்ஸ்ட் என்ட்ரி வந்து இருக்குது. இங்கேயும் இங்கேயும். ஸோ இங்கேருந்து கன்ஃபர்மேஷன் பார்த்து போய்க்கலாம். ஸோ இந்த சப்ளைக்கு போகிறதுக்குள்ள ஒரு சின்ன பை வந்து அடித்து போகலாம். ஆனால் கொஞ்சம் ரிஸ்க் தான். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இந்த சப்ளைல ரியாக்ஷன் கொடுத்துருக்கு. ஆனால் இந்த ரியாக்ஷன்றது இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஃப்ளிப்பும் எடுக்க முடியாது. இப்போ இந்த மூமெண்ட்டில் ஃப்ளிப்பு எடுத்து பை வந்து போக முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் பை வந்து போகிறது கொஞ்சம் ரிஸ்க்கு. ஸோ இதை வந்து சோச்சா எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்ட்ரக்சருக்கு. ஓகேங்களா? இதை சோச்சா எடுத்துட்டு நம்ம பர்ஃபெக்டாக ஒரு டிமாண்டை பார்த்து பை அடிக்கணும் அப்படின்னா இங்கேருந்து பை வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கேருந்து பை வந்து பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பை பண்ணலாம். அதுக்கு கீழே இங்கேருந்து பை பண்ணலாம். ஆனால் இப்போது இந்த ஸ்ட்ரக்சருக்கு நம்ம பை பண்ணக்கூடாது. ஏன்னா மார்க்கெட் பக்கத்துலேயே என்ன இருக்குது, சப்ளை இருக்குது. ஓகேங்களா? அதனால மார்க்கெட் இங்கே வந்துட்டு இப்படி போகிறதுக்கு முன்னாடி மார்க்கெட் இங்கேருந்து கொஞ்சமாக மேலே போயிட்டு இங்கே இருக்கிற இம்பேலன்ஸில் போயிட்டு கீழே வந்தால் கூட நமக்கு தெரியாது. அதான் சப்ளை மிட்டிகேஷன் ஆகலையே அப்படின்ட்டு நம்ம இங்கே பை போகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணிடும், இந்த இம்பேலன்ஸில் மிட்டிகேஷன் பண்ணிவிட்டு கீழே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஒன்றுமே இல்லை, நமக்கு சப்ளை பக்கத்தில் தான் இருக்குது. மார்க்கெட் சப்ளை பக்கத்தில் இருக்குது. சப்ளை எடுத்ததுக்கப்புறம் நம்ம செல் வந்து பார்த்து செல் போகலாம். ஓகேங்களா? சப்ளை பாருங்கள், இந்த சப்ளை. ஸோ இந்த சப்ளையும் வேலிடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை விட இந்த சப்ளை பவர், இங்கே இருக்கக்கூடிய சப்ளை நல்லா பாருங்கள், டெய்லி சப்ளை. ஓகேங்களா? இந்த சப்ளை பவர். ஸோ இதுலேயும் நம்ம இன்ட்ராடே பண்ணிக்கிறது பெட்டர். ஓகேங்களா? ஸோ இதில் இன்ட்ராடே பண்ணிக்கிட்டாலே போதும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ எஸ்டர்டே வீடியோ வந்து மாற்றி அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதுதான் இப்போது ஒரு சின்னதாக கரண்ட்டு என்ன இருக்குது அப்படின்றத வீடியோ எடுத்து அதில் ஆட் பண்ணிவிட்டு வீடியோ போடலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ இது இன்னும் வரல. இங்கே வந்தால் தான் நம்ம செல் வந்து போகிறதுக்கு சான்சஸ். யூஎஸ்டி ஜேபிஒய் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது சப்ளை. ஓகேங்களா? இந்த சப்ளையில் செல் வந்து பண்ணலாம். ஆனால் கன்ஃபர்மேஷன் பார்த்து தான் செல் பண்ணணும். கன்ஃபர்மேஷன்னா போய்ட்டு சோச் பண்ணிட்டோடனே செல்லா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. செஷன்ஸ் பார்க்கணும், எல்லாமே பார்க்கணும். எல்லாமே பார்த்து செல் பண்ணுறது தான் ஒரு கன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். மூமெண்ட்டெல்லாம் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றது எல்லாமே பார்க்கணும். ஸோ நமக்கு இந்த லோ பிரேக் ஆகட்டும். பிரேக் ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்ட்ராங்காக போய்க்கலாம்.
ஸோ நமக்கு 4 ஹவரில் இந்த ஹை பிரேக் ஆனதான் நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றது இருக்குது. பை போகிறதுக்கு டிமாண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த சப்ளையில் தான் நமக்கு செல் வந்து இருக்குது. இது வர வரைக்கும் எதுவும் பண்ணக்கூடாது, அமைதியாக இருக்கணும். மார்க்கெட்டிங் என்ன பண்ணிகிட்ருக்கான்? ஆக்சுவலாக 15 மினிட்ஸில் பார்த்துருந்தேன். மார்க்கெட் 4 ஹவரில் மேலே போயிட்டுருக்கான். ஸோ நமக்கு ஒரு ரீடெஸ்ட் வந்து அடிக்கணும் மார்க்கெட், ஓகேங்களா? ஸோ அந்த ரீடெஸ்ட்டு 15 மினிட்ஸில் நமக்கு சோச்சா வந்து இருக்குது. 15 மினிட்ஸில் ஒரு சோச் இருக்குது. ஸோ அந்த சோச்சில் ஸ்ட்ரக்சர் பெருசாக இருக்கனால நம்ம என்ன பண்ணுறோம், 1 ஹவருக்கு போயிட்டு ஒரு கரெக்டான ஒரு சப்ளையை பார்க்குறோம். கரெக்டான ஒரு சப்ளை இங்கே தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் இந்த சப்ளைக்கு வந்தானா நம்ம கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்து செல் வந்து போகலாம். ஆனால் இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் இன்கேஸ் இந்த டிமாண்டுக்கு வந்துட்டு அப்புறமா சப்ளைக்கு போகிறான்னா சப்ளை ஒர்க் ஆகாது. டிமாண்டுக்கு வராமல் மார்க்கெட் சப்ளைக்கு போயிட்டோன்னா சப்ளை ஒர்க் ஆகும். அங்கேருந்து செல் பண்ணி டிமாண்ட்லேருந்து எகைன் பை பண்ணலாம். ஓகேங்களா? இதான் என்னோடய பிளான். சரி, ஓகே. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.